360 டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் ஆணி மாதம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் நாம் இப்போ சுருக்கமாக பார்க்குறோம். மகரம் அப்படின்னாலே நீங்கள் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, உங்களுக்கு தெரியும். இந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார். அவர் பார்த்திங்கன்னா புரட்டாதி நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். அந்த குரு பகவான் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். இயற்கையிலே உங்களுக்கு 5ஆம் இடம் தெய்வ அனுகூலம், ஒரு பக்கம் 5ஆம் இடம் மகிழ்ச்சி சந்தோஷம், இது அத்தனையுமே கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டு இருப்பார். அப்படி இருந்தாலே வாழ்க்கையில் உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலேருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு, உங்களுக்கு இயற்கையிலே தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காலங்களில் இந்த மாதம் நீங்கள் அடிக்கடி கோயிலுக்கு போவீங்க, தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் அமைவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே நிறையா இருக்குது. ரொம்ப நாளாக நம்ம குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்காமல் இருந்தால் நடக்கும். நீங்களும் அடிக்கடி சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் இதெல்லாம் கலந்துக்குவீங்க. அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இந்த மாதத்தில் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்ல, கையில் பணம் தனம் இருக்கும். ஆனால் அதற்கு தந்த செலவினங்கள் உங்களுக்கு நிறையவே இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ, சம்பாத்தியம் எந்த அளவுக்கு இருக்குது அதை காட்டில் 2 மடங்கு செலவினங்கள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குறபோது ஓரளவுக்கு பரவாயில்ல. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. அது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்னு சொல்லலாம். ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் நான் முதலையே சொன்னேன். இன்னொரு பக்கம் அந்த தெய்வ அனுகூலத்தை கூட்டுறதுக்கு நீங்கள் பெரிய லெவலில் முயற்சி பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு மற்றவங்களை நம்பி இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு அவர்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. இந்த மாதம் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்களாக இருப்பாங்க. நீங்கள் இந்த மாதத்தில் யாரோடலாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் நேரடியான தொடர்பு வச்சுங்க. எக்காரணத்தை கொண்டு மீடியேட்டர்ஸ் வேண்டாம், நீங்களே டைரெக்டாக டீல் பண்ணுங்கள் எந்த விஷயத்துமே. இது ரொம்ப முக்கியம். ஒரு பக்கம் உங்களுடைய 3ஆம் அதிபதி குரு, இன்னொரு பக்கம் உங்களோட 3ஆம் இடத்துல ராகு பகவான், அவர் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ எல்லா விதமான தகவல் தொடர்புகளையும் நீங்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. நீங்கள் ஏதாவது சிறு தொழில் பண்ணுறேன், சுய தொழில் பண்ணுறேன், வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறேன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு வருமானம் சம்பாத்தியங்கள் சாதகமாக உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். எவ்வளோ நீங்கள் முயற்சி பண்ணாலும் நீங்கள் எகன் அண்ட் எகன் ட்ரை பண்ணால் மட்டும்தான் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் பெரிய லெவலில் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதத்தில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. அவர்களுக்கு ஏதாவது சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நெருங்கிய உறவினர்களாலும் நமக்கு நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் பெரிய லெவலில் நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுங்கள், அப்டேட் பண்ணுங்கள். ஃபர்தராக பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே கரஸ்லேயே மேலே நீங்கள் படிப்பதற்கான வாய்ப்பு, அல்லது ஜூமில் நீங்கள் மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள், இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸாக இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் எவ்வளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணாலும் அது ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் வேலையின் நிமித்தமான பயணம், அந்த பயணம் ஒரு பக்கம் மகிழ்ச்சி, இன்னொரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் வருமானம், இது அத்தனையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்துல செவ்வாய், அவரும் சுக்கிரன் சாரம். யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிருக்கீங்களோ, லேண்டு வாங்கணும்னு நினச்சிருக்கீங்க, அல்லது கட்ட வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கெல்லாம் லோன் வாங்கி அது வாங்குவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் அதற்கான சோர்சஸ் பாசிபிலிட்டிஸாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் வருமானம் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு லாபம் இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளும் நல்ல ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். இந்த மாதத்தில் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பை அல்லது ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு நடக்கும். குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் உங்கள் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதுவும் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஸோ இந்த மாதம் உங்களுக்கு வேலை இல்லாமல் இல்லை, வருமானம் இல்லாமல் இல்லை, சம்பாத்தியம் இல்லாமல் இல்லை, அதற்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. ஸோ யாரெல்லாம் வேலை ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுக்கு பெஸ்ட்டு ஜாப் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, இனிமேல் வேலைக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க. ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை, உங்கள் வேலைக்கு தகுந்த சம்பளம், இது எல்லாமே இந்த மாதம் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய கெரியர், ஜாபை பொறுத்த வரைக்கும் நல்லா எஃபெக்டிவாக இருக்குது. நீங்களும் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். எவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ உங்களுடைய ப்ரொஃபஷனில் அந்தளவுக்கு உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து கூடும். நல்ல ஒரு ரெகக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய ப்ரொஃபஷனில் உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுனீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல ஒரு வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள். உங்களுடைய டிஸ்பியூட் இருக்குது, எனக்கு லிட்டிகேஷன் இருக்குது, வழக்கு இருக்குங்கிறவங்களுக்கு வழக்குகளில் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் வீட்டில் ஏதாவது பெட் அனிமல்ஸ் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பும் நிறையா உண்டு. உங்களுடைய மன வாழ்க்கை இந்த மாதம் சுமாராக இருக்கும். யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில், ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சுமாராகவே இந்த மாதம் இருக்கும். இந்த மாதம் நீங்கள் ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு, அது சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும், கம்பெனி மாறணும், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு ஆசைப்பட்றீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுலேயும் நீங்கள் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு டெஃபினட்டாக சோர்ஸஸ் நிறையா இருக்குது. உலகம் முழுதும் ஆன்சைட்டில் நிறைய பிரச்சனைகள் இருந்தால் கூட உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. எது எப்படி இருந்தாலும் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. அதோட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், உங்களுக்கு அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களாக நட்பலன்கள், இது எல்லாமே இருக்குது. ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தை உண்டு. ரொம்ப நாளாக நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கோம், சக்ஸஸ்ஃபுல் ஆகலைங்கிறவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இந்த மாதம் உங்களுக்கு பேக் போனு, பேக் ஷோல்டரில் ப்ராப்ளம், நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள், அப்டமனில் பிரச்சனைகள், ப்ரெஷர், இது சம்மந்தப்பட்ட நோய் உள்ளவர்கள் சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை மீட் பண்ணுங்கள். இது ரொம்ப இந்த மாதத்தில் முக்கியம். இந்த மாதம் உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. ஸோ நீங்கள் இந்த மாதம் தேவை இருந்தால் கடன் வாங்குங்க. பெரிய லெவலில் நான் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, லாட்ரி டிக்கெட் வாங்கணுங்க, நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். நல்லதொரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக டிஜிட்டல் கரன்சி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கோல்டு பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அடக்கி வாசிங்க. ஸோ சில விஷயங்கள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். நான் ஏதாவது பெரிய லெவலில் இந்த எனி ஸ்பெக்குலேஷன், யூக வணிகங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க ரொட்டீன் இன்வெஸ்ட்மெண்ட்டே போதுமானது. புதுசாக விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. அதுக்கான கிரக நிலைகள் இந்த மாதம் ஃபேவரபுளாக இல்லை. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் மணி, எதிர்பாராத பொருள் வரவு, தன வரவு உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதம் முழுவதுமே எங்கெல்லாம் பெருமாள் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் பெருமாளை தரிசனம் பண்ணுங்கள். சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நந்தியம் பெருமானை தரிசனம் பண்ணுங்கள். பைரவருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக சித்தர்களுடைய ஜீவ சமாதி அடிக்கடி போயிட்டு வாங்க, அவங்கள தரிசனம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.